தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிந்திப்போம் சிறுகடிப்போம் சீரீஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்குமே விஷிங் யூ அ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ப்ரவுட் டு பி அ டீச்சர். மாதா பிதா குரு தெய்வம். ஸோ குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம். மாதா பிதா ஓகே, குருவை ஏன் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து படிப்பு சொல்லித்தரவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மக்கள் வந்து அவங்கள வந்து அந்த பொசிஷனில் வச்சுருந்தாங்க. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற ஒரு சொல்லவடையை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ வாங்க டீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டீச்சர்ஸ் அப்படின்றவங்க யார் தான்ப்பா அப்படின்னா, இதுக்கு முந்தின காலத்துலலாம் குருகுல கல்வி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸோட வீட்டுக்கு போனாங்க, டீச்சர்ஸ் சொன்ன வேலைகளை செஞ்சாங்க, டீச்சர்ஸ்க்கு வந்து பணிவிடை செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கணும், படித்தவங்கக்கிட்டேருந்து நம்மளும் படிப்பை கற்றுக்கணும் அப்படின்ற டெடிக்கேஷனோட அந்த குருகுல கல்வியிலலாம் வந்து மாணவர்கள் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கல்வி வந்து ரொம்ப மிக மிக முக்கிய தேவையாக இருந்துச்சு. நான் என்னோடய சந்ததியை நான் மாற்றணுன்னா நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக அந்த படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் எடுத்துப்பாங்க, சொத்து இருந்தால் பிடுங்கிப்பாங்க, ஆனால் உங்களோட எஜுகேஷனை மட்டும் உங்ககிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. அதுதாங்க நிஜம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் மண்டைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை யாராச்சும் திருட முடியுமா? முடியவே முடியாது. அதே தான் விஷயமே. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட இளமை காலத்துலேயும் நம்மளோட பால்ய பருவத்துலேயும் நம்ம படித்து வச்சுக்கிறோமோ அந்த கல்வி வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 60-70 வயசு வரை நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படும். 15-20 வயசுக்குள்ளே நம்ம கற்றுக்கிற கல்வி வந்து நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸ் ஆச்சு நம்மளுக்கு உதவி பண்ணுதில்ல. ஸோ அதுக்காகவாவது நம்ம வந்து படிக்கணும்ல. கல்வி வந்து சும்மா நார்மலாக நம்ம படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி டிராஸ்டிக்காக கொண்டு போக போகுது அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு புரிதலோடு அதை படிக்கிறோம், அந்த கல்வியை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோம், எந்த அளவுக்கு அந்த கல்வியை வச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளோட வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வச்சு மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இதில் இப்போ டீச்சர்ஸோட பங்கு என்னதான்ப்பா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது வந்து வாழ்ந்து கல்யாணம் முடித்து குழந்தைங்க பார்த்து இறந்து போகிற வர ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் எவ்வளவோ ரோல்ஸ் ப்ளே பண்ணுது. அப்படி ப்ளே பண்ணுறதுல ஒரு முதல் 6 வருஷம் அவங்க அம்மா அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்கிற குழந்தை 6 வயசுக்கு மேலே ஒரு டீச்சரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொடுக்கப்படுறாங்க. எந்த பேரண்ட்டுமே அவங்க குழந்தைய வந்து மற்ற யாரையும் நம்பி ஒரு 8 மணி நேரம் விட்டுட்டு போவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நோ. ஆனால் டீச்சர்ஸையும் ஸ்கூல்ஸையும் காலேஜஸையும் நம்பி ஒரு பேரண்ட் அவங்களோட குழந்தைங்கள விட்டு போகிறாங்க. அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறப்போ இட்ஸ் நாட் அபவுட் ஒரு பேகையோ ஒரு பாட்டிலையோ கொடுத்துட்டு போகலை. ஒரு உயிருள்ள ஒரு யோசிக்கக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு ஜீவனை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம அந்த குழந்தைங்கள எப்படி நடத்துகிறோம், என்ன மாதிரி அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறோம், என்னெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரோம், எல்லாமே தான் இங்கே விஷயமே. இப்போ பேரண்ட் வந்து அவங்க குழந்தைங்க மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 5 வயசில் இருந்து ஆரம்பிக்கலாமே. இப்போ 5 வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ இல்லை எல்கேஜி யூகேஜி அந்த இராவிலையோ நம்ம வந்து உள்ள ஒரு பேரண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ணுறப்ப என்ன ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க இது பண்ணுவாங்கன்னா, மற்ற குழந்தைங்கள விட என் குழந்தை எவ்வளோ நல்லா படிக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்றத வச்சு தான் ஒரு பேரண்ட் அவங்க ஸ்கூலையே சூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அவங்க பே பண்ணுற அந்த மணிக்கு கொஞ்சமாச்சும் வேல்யூபிளாக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்களோட மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். 5 வயசுலேருந்தே டீச்சர்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட பிஹேவியர்ஸையும் குழந்தைங்களோட விஷயத்தில் விதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம நல்ல விஷயங்களை விதைச்சா நிஜமாகவே நல்ல விஷயங்கள் வளரும். ஒரு டீச்சரோட ரோல் எவ்வளோ அப்படின்றத நான் டீச்சர் ஆனதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து புரிஞ்சிக்கவே செஞ்சேன். ஏன்னா ஒரு ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணப்போ ஒரு 6th 7th ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் நான் கோத்ரூ பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நானும் அப்போ ஒரு 25-26 ஏஜில் தான் இருந்தேன். அந்த யங் ஏஜில் நானுமே ரொம்ப சஃபர் ஆனேன். இந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எல்கேஜி யூகேஜி சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ அப்போ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஏபிசிடி எழுத வைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்திருக்கணும், எவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்திருக்கணும். பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரணும், நம்ம சொல்கிறத அவங்க திரும்ப சொல்ல வைக்கணும், மார்க்
போடணும், எல்லா நோட்டையும் திருத்தணும் அப்படின்றப்பெல்லாம் எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை நான் யோசித்து பார்த்தப்ப நிஜமாவே ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்றத நான் உணர்ந்த தருணம் வந்து நான் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண அந்த டேஸ் தான். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ். ஸோ நான் வந்து இப்போ ஒரு காலேஜ் டீச்சராக இருக்கிறதுனால நான் அந்த ஸ்டேஜெல்லாம் விட்டுட்டு நான் காலேஜ் லைஃபுக்கு வரேன். இப்போ காலேஜ் அப்படின்ற சொல்கிறப்போ இப்போ ஃபஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேரண்ட்டுமே ஒரு 10,000 to 15,000 அவங்களோட பொண்ணுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, ஃபஸ்ட் இயர் இந்த காலேஜ் முடிச்சுட்டு அவங்க வந்து நல்ல வேலைக்கு போகணும், இந்த காலேஜில் படிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்றத நம்பி எல்லா பேரண்ட்டும் வித்தியாசமான காலேஜஸில் சேர்த்து விடுறாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு இதுலேயும் சேர்த்து விடுறாங்க, ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் சேர்த்து விடுறாங்க. காலேஜஸ்ன்னு சொல்கிறப்போ அந்த இள வயசில் பிள்ளைங்க வந்து ரொம்ப நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. விச் மீன்ஸ் நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோம், என்ன வார்த்தை பேசுகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எல்லா விஷயமே தே வில் நோட்டீஸ் ஃப்ரம் அஸ். இப்போ ஒரு டீச்சர் வந்து கடுமையான வார்த்தைகள் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கடுமையான வார்த்தைகளுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ டீச்சர் வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த தெரியாமே நிறைய பேர் டீச்சர் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 வேதனைக்குரிய ஒரு விஷயம். நம்ம பேசுகிற விஷயமும் நம்மளோட ஆக்ஷன்ஸும் வந்து ஸ்டூடெண்ட் எவ்வளோ பாதிக்கும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து வேறு ப்ரொஃபஷன் மாதிரியே டீச்சிங் ப்ரொஃபஷனையும் நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் ஃபீல்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே டீச்சிங்லேயும் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். நார்மல் ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, இல்லை வேறு எங்கேயோ வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்களோட ஜாலியாக இருக்கிற விஷயங்கள் பேசுவாங்க, அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு டீச்சர் ப்ரொஃபஷன் வர்றப்போ ஒரு 5 மணி நேரம் தான் எங்களுக்கு டீச் பண்ண கிடைக்கிது. 5 மணி நேரத்தில் ஒரு 3 hours we have to teach. அதுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும். அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் என்னென்ன உலக பிரகாரமான விஷயங்கள் சொல்லித்தரணும், டிசிப்ளின் சொல்லித்தரணும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லித்தரணுன்றப்ப ஒரு டீச்சர் எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ பிள்ளைங்களோட முன்னேற்றத்தில் நம்ம வந்து ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பட் நிறைய டீச்சர்ஸ் வந்து அதை வந்து பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியலை. அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து நமக்கான ஸ்பேஸ் கிடையாது. அங்கே வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயமா நம்ம இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து காலையில் 8 o'clock நான் காலேஜுக்கு போகிறேன்னா 2 o'clock வரை நான் காலேஜில் இருக்கேன்னா அந்த ஃபுல் டைமையுமே நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டோட அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க நகர்ற விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதில் யோசிக்கிறதுல மட்டும்தான் நான் செலவு பண்ணணுமே தவிர நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் எப்படி பண்ணலாம், என்னோடய பர்சனல் லைஃப்பில் எப்படி க்ரோ ஆகலாம், என்னோடய ஃபேமிலியில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி நான் அங்கே வச்சு யோசிக்கக்கூடாது. அப்புறம் வேறு ஃபீல்டில் நடக்கிற பாலிட்டிக்ஸ் மாதிரி டீச்சிங் ஃபீல்டுலையுமே நிறைய பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வந்து எதுக்காக வேலைக்கு போகிறோம், ஒரு டீச்சர் வேலை அப்படின்னு சொல்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பு சொல்லித்தரது, கரெக்டான டைமுக்கு கிளாஸுக்கு போகிறது, ஸ்டூடெண்ட்டை டிசிப்ளினாக வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். பேரண்ட்டுமே நம்மக்கிட்ட அதை தானே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க வேலை பார்க்குறாங்களா வேலை பார்க்கலையா, அடுத்தவங்களை என்ன குறை சொல்லலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நிறைய டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னொரு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். அண்டு இப்போ ஸ்டூடெண்ட்டை டீச்சர்ஸ் எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படின்னா யாரை பற்றியும் குறை சொல்லாமல் எதை பற்றியும் அவங்கக்கிட்ட பேசாமல் ஸ்டூடெண்ட் லெவலுக்கு இறங்கி போய் நம்ம பேசாமல் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமே தவிர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. பட் வி கேன் ஆக்ட் ஃப்ரெண்ட்லி டு ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க சேம் ஏஜில் அவங்க ட்ராவல் பண்ணுற பிள்ளைங்களை மட்டும்தான் தி கேன் கால் தெம் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் முடியாது, ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஏஜில் இருக்கிறவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க முடியும், அப்படி இருக்கவங்கள தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும். வேறஸ் இந்த ஃப்ரெண்ட்லினஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரியாமையே நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதும்
ரொம்ப தப்பான விஷயம். அது மிஸ்லீட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஏன்னா நம்ம சில டைம் சொல்லுவாங்கள்ல பேரண்ட்ஸ் எல்லாம், வயசுக்கேற்ற ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் டோட்டலி அ ராங் திங். அதனால் டீச்சர்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டீச்சர்ஸ் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டீச்சர்ஸ் வந்து அவங்க முன்னேற்றத்துக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ தூரம் வேணாலும் டீச்சர்ஸ் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படின்னு யோசிக்கிறப்ப சில நேரம் நம்மளுக்கு கேட்க தோணும், உங்களுக்கு தான் நல்லா பாலிடிக்ஸ் வருதே, ஏன்டா இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாலிடிக்ஸ் வந்து வேறு ஃபீல்டில் வேணால் நடக்கட்டும், நம்ம ஃபீல்டில் வேண்டாமே அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா நம்மளுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணி நம்மளோட டைமை வந்து எதுக்காக இதில் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணணும்? அந்த டைமை நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ல அப்படின்றது என்னோடய கருத்து. நல்லா வேலை பார்க்குற டீச்சர்ஸ் பற்றி பின்னாடி பேசுகிறது, விச் மீன்ஸ் அவங்களுக்கு என்ன அவங்க பண்ணுவாங்க, அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுகிற விஷயம், அது வந்து நாட் அட் ஆல் அப்ரிஷியேட்டபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட் போடல, அந்த எஃபர்ட் போடுற டீச்சரையும் நீங்கள் வந்து டவுன் பண்ண தான் பார்க்குறீங்களே தவிர, இதில் எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு நிஜமாகவே நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் நல்லா வரணும்னு நினைக்கிற டீச்சர் யாருமே இதை பண்ண மாட்டாங்க. ஒன்று நீங்கள் எஃபர்ட் போடுங்க, இல்லை எஃபர்ட் போடுறவங்களா தயவு செஞ்சு எஃபர்ட் போட விடுங்க. அது விடுறது தான் நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எல்லா நாளுமே ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட வரமாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனல் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஒன்று கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற விஷயத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மேலே ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த பர்சனல் விஷயத்தை கேட்டுட்டு வந்து 4 பேர்கிட்ட சொல்லி அவளுக்கு இப்படியா இவளுக்கு இப்படியா அப்படின்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு, அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த நமக்குள்ளே வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அந்த பொண்ணு அதுலேருந்து வெளியே வருவாங்க அப்படின்றத நம்ம பண்ணுமே தவிர, அதுதான் எதிர்பார்த்தும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை யோசிக்கணுமே தவிர, அவங்க சொன்ன அந்த கான்ஃபிடென்ஷியலான விஷயத்த 4 பேர்கிட்ட சொல்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸை வந்து முழுமையாக நம்புவாங்க அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம். டீச்சர்ஸோட க்ரூமிங் அப் அப்படின்னு பார்க்குறப்போ, மேக்கப் பண்ணிட்டு போகிறதுனால ஸ்டூடெண்ட் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்களான்னா கிடையாது. ஆனால் நம்ம மேக்கப் பண்ணிட்டு போகிறப்போ நம்ம மேலே அட்டென்ஷன் கிராப் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து முக்கியமாக தேவைப்படுறது அட்டென்ஷன். இப்போ ஒரு டீச்சர் ஒரு மணி நேரம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஒரு கிளாஸில் பாடம் எடுக்க போகிறாங்கன்னா, நம்மளோட அப்பியரன்ஸ், நம்மளோட க்ரூம் அப் வந்து ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்டோட அட்டென்ஷனையும் நம்ம மேலே கொண்டு வந்து தென் நம்ம சொல்கிற கருத்தை கேட்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சில ட்ரிக்ஸ் தேவைப்படுது. அதில் க்ரூமிங் அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் செல்ஃப் க்ரூமிங் அப்ன்றதும் ரொம்ப நல்லது. நான் இப்போ எண்ணெய் தேய்ச்சி வலிச்சு சீவிட்டு போய் ஒரு மாதிரி சோகமான மூஞ்சோட பிள்ளைங்க முன்னாடி நின்னா கண்டிப்பாக அவங்க நான் என்ன சொல்கிறேன்றதை லிசன் பண்ண மாட்டாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுனா, ஏன் இவங்க இப்படி வந்திருக்காங்க, ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர நான் சொல்கிற கருத்து எதையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நான் ஒரு டீச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போய் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ப்ரெசென்டபுளாக இருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம என்ன பேச வரோம்னு கவனிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கோவப்படுற டீச்சர்ஸ் அப்படின்னு சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிசிப்ளினாக பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு டீச்சர். அந்த டிசிப்ளினாக வளர்க்குறன்ற டீச்சர் தான் எண்ட் ஆஃப் த டே வில்லன் ஆஃப் த காலேஜாக மாறிடுவாங்க. வில்லன் ஆஃப் த காலேஜ் ஆர் வில்லன் ஆஃப் த ஸ்கூலாக மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஓயாமல் உங்களை வந்து திருத்திக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து திருத்திட்டே இருப்பாங்க. இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காகனா, ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் அதுக்காக தானே. டிசிப்ளின்னு வர்றப்போ, டிசிப்ளினாக இல்லாதப்ப சொல்கிற டீச்சர் வந்து சில கடுமையான வார்த்தைகள் சொல்லும்போது அவங்க வந்து வில்லனாக மாறிடுறாங்க. நீ பண்ணுறதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற டீச்சர் வந்து அவங்க ஹீரோவாக மாறிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவாக இருக்கணுமா வில்லனாக இருக்கணுமா நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது தான் காலேஜோ ஸ்கூலோ சொல்லித்தர வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம அந்த டிசிப்ளினில் நம்ம ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சரே வந்து கேள்விக்குறியாக இருக்கும். அதையும் நம்ம வந்து யோசிக்கணும்.
டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுலையுமே இங்கே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம வந்து இப்போ சொசைட்டியில் என்ன நடக்குது, என்ன நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு, எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாடி போய் நிற்கிறப்போ இது ரைட்டு இது தப்புன்னு நம்ம சொல்லித்தரக்கூடாது. இதுவும் நடக்குது, இது ரைட்டாக தப்பான்னு யூ டிசைட் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் ரைட்டு தப்பு தானே சொல்லித்தரணும், எதுக்கு நம்ம வந்து இப்படி சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்மார்ட், நம்மளோட கிளவர். அவங்களுக்கு தெரியும் எது ரைட்டு எது தப்புன்னு. நம்ம வந்து அவங்கள வந்து சேனலைஸ் தான் பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் எது ரைட்டு அப்படின்றத நம்ம அவங்களாவே டிசைட் பண்ண விட்டோன்னா தே வில் கம் அவுட் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளால் சில விஷயங்களை ஹேண்டிலே பண்ண முடியாது. சில பர்சனல் இஷ்யூஸாக இருக்கலாம், எனிதிங். அது ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டியிருக்கோம், அதை ஹேண்டிலே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே வி கேன் ஆஸ்க் தெம். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லி அவங்க என்ன ஐடியா சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு வி கேன் கெட் த சஜஷன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வி கேன் ப்ராசஸ் இட். ஓகே, இது நம்ம பண்ணலாமா பண்ண வேணாமான்னு நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், தே வில் ஆல்சோ ரெஸ்பெக்ட் யூ. ஸ்கூல் காலேஜ் என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித்தின் டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு டீச்சர் பண்ணுறது பிடிக்கல, ஒரு டீச்சர் பண்ணுற சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்டூடெண்ட்டை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அந்த டீச்சரை பர்சனலாக கூப்பிட்டு, மேம் இது வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட 1-on-1 பேசணுமே தவிர அவங்கள பற்றி பின்னாடி எங்கேயோ பேசக்கூடாது. ஸோ அவங்களோட குறைகளை அவங்கக்கிட்ட சொல்லணும், நிறைகளை அவங்களுக்கு பின்னாடி சொல்லலாம். அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். இப்போ யாரையாவது பற்றி நான் நிறைய நிறைகள் சொல்லணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்க இருக்கும்போது நம்ம புகழ்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு, மேம் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வேற அவங்களோட குறைகள்னால் அவங்கக்கிட்டேயே வந்து இன்டெரக்டாச்சும் அந்த குறையை சொல்லிடணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணி ட்ரை பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ இதையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்குமே ஒரு நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன் டீச்சிங் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குட் டீச்சர் பேட் டீச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ பேட் டீச்சரோட குணநலன்கள் பார்த்துடலாமா? ஸோ அக்கறை காட்ட மாட்டாங்க. அக்கறையின்மை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸோட கல்வியோட முன்னேற்றத்துக்கு எந்த அக்கறையும் காட்ட மாட்டாங்க. வருவாங்க, அவங்களோட விஷயங்களை பண்ணிப்பாங்க. they will leave the school or college. ஸோ இப்படி நடக்கிறவங்க கண்டிப்பாக பேட் டீச்சராக தான் இருப்பாங்க. கோவக்காரங்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைங்க சின்னதாக தான் எதாவது பண்ணியிருப்பாங்க, அதுக்கே ஓவராக கத்துற விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பேட் ஹேபிட் ஆஃப் அ டீச்சர். அண்ட் பார்ஷியாலிட்டி பார்க்குறது, இந்த பொண்ணுன்னா நான் இப்படி பண்ணுவேன், இந்த பொண்ணுன்னா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியலாக பிஹேவ் பண்ணுறதும் ஒரு பேட் டீச்சரோட கேரக்டரிஸ்டிக். அப்புறம் பொறுமையே இல்லாமல் ஸ்டூடெண்ட் என்ன பேசினாலும் எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்கள்ட்ட பேசவே ரெடியாக இருக்காத ஒரு டீச்சராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணாத ஒரு டீச்சர். என்கரேஜ் பண்ணாத டீச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களோட திறமையை பாராட்டாமல் அவங்க வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சரே காரணமாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பேட் டீச்சருக்கான கேரக்டரிஸ்டிக் உள்ளவங்க. தென் ஸ்டூடெண்ட்டை வந்து இன்சல்ட் பண்ணுறது, நிறைய பேர் முன்னாடி உனக்குலாம் ஒன்றும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு டீச்சர் வந்து ஒரு பேட் டீச்சர். தென் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னே எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணாமல் கிளாஸுக்கு போகிற ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக நாட் அ குட் டீச்சர். அதுக்கப்புறம் சுயநலமாக யோசிக்கிறது, நம்ம இந்த விஷயம் பண்ணால் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த அவார்டு கிடைக்கும், இந்த மாதிரி நம்மளை வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நலன் மட்டும் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்டோட நலன் அக்கறை காட்டாதவங்களும் ஆல்சோ அ பேட் டீச்சர். அண்ட் வகுப்பை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகாத ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு பேட் டீச்சர் தான். ஏன்னா எல்லாருமே லெக்சர் பண்ண முடியும். யாரால் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸோடு லெக்சர் பண்ண முடியுதோ அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லித்தர கருத்துக்களை அழகாக கொண்டு சேர்க்க முடியும். இந்த ஜென்ஸி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறப்போ அப்படி பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது. அதுக்கப்புறம்
மாணவங்க வந்து கேள்வி கேட்டா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேட்குறப்போ வி ஹாவ் டு ஆன்சரபிள், வி ஷுட் ஆன்சர் தேர் கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம ஆன்சர் பண்ணாத பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு வராது. நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அப்டேட் நம்மளை பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட்டோட கொஸ்டினை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயமே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயத்துக்கு பனிஷ் பண்ணுறது, அது வந்து நார்மலாக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி. அப்புறம் புதுசாக ஒரு டீச்சிங் டெக்னாலஜி வருதுன்னா அதை அவங்களோட டீச்சிங்கை அப்ளை பண்ணி பார்க்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. இப்போ ஒரு டீச்சராக இருக்கிற நானே 4 பேரை பற்றி பிள்ளைங்கக்கிட்ட குறை சொன்னேன்னா பிள்ளைங்களை என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவங்க அடுத்து அவங்களோட லைஃப்பில் 4 பேரை பற்றி வேறு இடத்துலையோ எங்கேயோ போய் குறை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. நான் நல்ல வார்த்தை பேசணும். நான் யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. நான் யாரை பற்றியும் பின்னாடி பேசாமல், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வேறவங்கள பற்றி பின்னாடி பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்வழிக்கு கொண்டு வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்றத என்னோட கருத்து. குறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ யாரை பற்றியும் குறை இருந்தால் அவங்கக்கிட்ட நேரடியாகவே சொல்லிடுங்க. நிறைகள் இருந்தால் தயவு செஞ்சு பின்னாடி போய் நிறைய நிறைகள் பேசுங்க. ஏன்னா குறைகளை நீங்கள் அவங்க முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா அவங்க இதெல்லாம் நம்ம மேலே குறையாக இருக்கா, ஓகே நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைகள் நீங்கள் பின்னாடி பேசுகிறப்போ அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதை வச்சு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய அதை மாதிரி நல்ல விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தயவு செஞ்சு நான் those who are sitting back side of my mobile and seeing me, நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நிறைகளை என் பின்னாடி சொல்லிக்கோங்க, இல்லை சொல்லாமல் கூட விட்டுருங்க. குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள். அது மட்டும்தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு என்னோடய குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணுற சில பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை விஷயம் வந்து நாங்கள் வந்து 1 hour நின்று தான் பாடம் எடுக்கணும். அது வந்து பை ரூல் இருக்குது. ஒரு டீச்சர் வந்து ஷி ஷுட் நாட் சிட், ஷி ஹேஸ் டு ஸ்டாண்ட் அண்ட் டேக் கிளாஸ். ஏன்னா 40-50 பேர் இருக்கிற காலேஜஸில் வந்து அவங்க நிற்காமல் உட்காந்துட்டு பாடம் எடுத்தாங்கன்னா இட் வில் நாட் பி நைஸ். அதனால் நின்றுட்டு எடுக்கிறது மூலமாக மட்டும்தான் எல்லா ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷனையும் நம்ம கிராப் பண்ண முடியும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம பேசுகிற விஷயம் ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நின்றுட்டே நடத்துறதுனால பேக் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும், எப்படா உட்காருவோன்னு தோணும். காலையில் நம்ம சாப்பிடாம போயிட்டோன்னா அந்த டயர்ட் வேறு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங்காக வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து பேக் பெயின் விஷயந்தான். நிறைய டீச்சர்ஸ் வந்து பேக் பெயினால் சஃபர் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள் இந்த டீச்சர்ஸ் டேயில். எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் என்னோடய ஃபோனுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகம் நான் என்னெல்லாம் பேச போகிறேன் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கு. ஸோ நான் எதுவும் தப்பாக இந்த உலகத்துக்கு எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற என்னோடய சர்க்கிளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் என்னால் கன்வே பண்ண முடியும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இந்த நல்ல நாளில் நான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் என்னோடய லைஃப்பில் இன்னும் அச்சீவ் பண்ணாத நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினத்தன்று அவங்கள போய் மீட் பண்ணி நான் நிறைய விஷயம் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். ஸோ கிராட்டிடியூடு, அவங்களுக்கு நன்றி சொல்கிற தினம்தான் இது. தேங்க்ஸ் டு ஆல் மை டீச்சர்ஸ். எனக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்த டீச்சர்லேருந்து இப்போது எனக்கு பிஹெச்டிக்கு வழி நடத்திட்டு இருக்க டீச்சர் வர எல்லாருமே என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. என்னோடய எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்கணும், எப்படி என்னோடய லைஃப்பை நான் மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப 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 உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த டீச்சர்ஸ் டே வந்து ஷோயிங் ஆஃப் கிராட்டிடியூட் தான். ஸோ எனக்கு நான் ப்ரொஃபஸராக இருக்க எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிராட்டிடியூடாக வெளிப்படுத்திட்டாங்க. நான் என்னோடய டீச்சருக்கு என்னோடய கிராட்டிடியூடாக வெளிப்படுத்துகிறேன். அனைவருக்கும் நன்றி.